கடவுளை அடைவதற்கு என்ன உபாயம்? கருணை தான். கருணை இல்லாதவன் கடவுளை அடைய முடியாது. அவன் யாரிடம் கருணை காட்டுவது? கடவுளிடமா? கடவுளிடம் கருணை காட்டுவதற்கு என்ன நியாயம்? அவன் கருணை காட்டின அவன் கருணை அவன் கருணை நீ கருணை காட்டலாம், அவன் கருணை ஏற்றுக்கொள்ளணும்ல. அவன் விரும்புவது தன்னால் படைக்கப்பட்ட ஜீவராசியிடம் கருணை காட்டினால் அப்போதான் அவன் மகிழ்ச்சி அடைவான். கடவுளும் பக்தி செலுத்தலாம். ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனம் மற்ற ஜீவராசிகளிடம் அன்பு செலுத்துவதே கடவுள் வழிபாடாகும். அப்போ அது ஏன் அந்த வழிபாடு ஏன் அந்த வழிபாடாகவும் அது ஒரு பூஜையாகவும் கடவுள் அடைவதற்கு என்ன அதில் என்னையா மகிமை இருக்குன்னு கேட்டான். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நமது ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். மற்ற உயிர் மகிழ்ச்சி அடைந்தால் எல்லாம் வல்ல கடவுள் மகிழ்ச்சி அடைந்து கோப்பாகும். அப்போ எல்லாம் வல்ல கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால்